வாஸ்து செல்வங்களை தருமா? வாஸ்து என்பது இங்கே ஜோதிடமா அல்லது சாஸ்திரமா அல்லது பரிகாரமா? இத நீங்க எந்த இடத்துல யார்கிட்ட போய் இந்த சப்ஜெக்டை போய் படிச்சாலும் அங்க ஒரு கிளியரன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்க கிடைக்காது. பதிவை நீங்க முழுமையா கேட்டா மட்டும்தான் வாஸ்து சாஸ்திரத்தின் மீதான ஒரு புரிதல் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படிங்கிறது, இந்த வாஸ்துவை எல்லா மக்களும் இங்க ஆதரிக்கிறாங்க. எல்லா மக்களும் இந்த வாஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். சும்மா நான் வாஸ்துபடிலாம் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னாலும் கூட, பேரளவுல அவங்க சொன்னாலும் கூட, வாஸ்து பார்க்காமல் அவங்க ஒரு வீடோ அல்லது அலுவலகமோ எதையும் அவங்க கட்டுறது இல்லைங்க. இதுதான் உண்மை. அவங்க எந்த மதமா இருந்தாலும் சரிதான், அல்லது கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய நாத்திகவாதிகள் வரைக்கும் இந்த வாஸ்துவின் மேல் ஆர்வம் கொண்டவராகவும் நம்பிக்கை கொண்டவராகவும் இருக்கிறார்கள். முதல்ல வாஸ்துனா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாதான் இது சரியா தப்பா அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஆன்மீகம் அப்படிங்கிறது இந்த பூமியில் பிறவா நிலையை மட்டுமே சொல்கிறது. பூமியில் மனிதன் பிறந்த வினையில் அவன் அனுபவிக்கின்ற பிறவி வினைகளில் துளியளவும் தலையிடுவதில்லை. மனிதன் தலையில் நின்னாலும் சரி, அல்லது மனிதனுடைய தலையில் இடியே விழுந்தாலும் சரி, அவனுடைய பிறவி வினையின்படி அது நிகழ்கிறது. இந்த பிறவி வினையில் இறைவன் எதுவும் தலையிட மாட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. கந்தனா இருந்தாலும், கர்த்தரா இருந்தாலும், நபிகளா இருந்தாலும், எந்த பேர்ல நீங்க உருகி வணங்கினாலும், எந்த பேர்ல நீங்க கூப்பிட்டாலும் இங்க செவி சாய்க்க மாட்டார். எந்த இடத்திலும் இங்கே பரம்பொருள் உங்களுடைய பிறவி வினையில் எதையும் மாற்ற மாட்டார். இறைவனுக்காக இங்கே உருவாக்கப்பட்டதாக நீங்க நினைக்கின்ற இந்த வழிபாடு தலங்கள் அனைத்தும் இறைவனுக்கான உறையிடம் இல்லை. அது இறைவனை நினைக்க வேண்டும் என்பதற்காக, மனிதன் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதற்காக, இறைவனை நினைப்பதற்காக உருவாக்கப்பட்ட இறைக்கான நினைவிடங்கள் மட்டும்தான். உடல் என்கின்ற மாயை நீங்கும் போது இந்த பிரபஞ்சத்தினுடைய உன்னத ஆற்றலான ஆன்மா அதை உணரும் தகுதியுடையதாக இருக்கும். ஆன்மாவிற்கு நேரடியாக பிறவினையை அனுபவிக்க முடியாது. அதற்கு ஒரு உடல் தேவை. அந்த உடலினுடைய வடிவமைப்பு பொறுத்து இந்த மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் என்று நாம தான் இங்க பிரிச்சு வச்சிருக்கிறோம். ஆன்மீகம் என்பது பிறவா நிலையை மட்டுமே சொல்லும். அதை தாண்டி புவியில் பிறந்த எந்த பிறவி வினையிலும் தலையிடாது. இங்கே மாந்திரீகம் என்பது பிறவி பலனை, மனிதனுடைய பிறவி பலனை மாற்ற முயல்கின்ற அடி முட்டாள்தனத்தினுடைய உச்சம் என்பது மாந்திரீகம், மந்திரங்கள் எல்லாம். இப்ப எதற்கு வாஸ்து சொல்வதற்கு பதிலாக இறையியல் சப்ஜெக்டையும் மாந்திரிகத்தையும் இங்க சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நாம வணங்குற இறையே இந்த பிறவி வினையில் இங்கே தலையிடாது என்பதால் வாஸ்து என்பது பரிகாரம் தான். பிறந்த பிறவி வினையில் மாற்றங்களை மனிதன் உருவாக்க முயற்சிக்கின்ற தன்மை என்பது இந்த மனிதன் முயற்சிக்கின்ற அனைத்து முயற்சிகளும், பரிகாரம், மந்திரங்கள், வாஸ்து அனைத்தும் ஒரு புள்ளியில் தான் நிற்கும். வாஸ்து என்பது பரிகாரங்கள், மனிதன் உருவாக்கிய பரிகாரங்கள். ஒரு மனிதனுக்கு இங்கே 4ஆம் பாவம் சர்ச்சைக்குரியதாக இருக்கு. உதாரண ஜாதகம் உண்மையான ஜாதகத்தையே எக்ஸ்பிளைன் பண்ணிடும். அவர் வாஸ்து சாஸ்திரங்கள்ல இங்க அதீதமான நம்பிக்கை கொண்டவர். அதுல நிறைய பணங்களை லட்சக்கணக்கில் விரயம் செய்தவர். இந்த ஜாதகன் நம்மிடம் பார்க்க வந்த உடனே அவர்கிட்ட சொன்னது, இடம் பிரச்சனைங்களா? இந்த 2025 மே மாதத்துல இங்கே சிறைச்சாலையில இருந்தீங்களான்னு கேட்டோம். ஆமா அப்படின்னார். அதனோட மட்டுமல்ல, வாஸ்து பரிகாரங்கள் மூலமா இங்க ஒரு 4 லட்சத்திற்கு மேல பணங்களை விரயம் பண்ணுனீங்களா? ஆமா அப்படின்னார். எப்படிங்க இதெல்லாம் அப்படின்னு கேட்டா, அந்த வாரங்க உங்க ஜாதகத்துக்கு மகர லக்னத்துல இங்க பிறந்திருக்கிறீங்க. இந்த மகர லக்னத்திற்கு இங்கே 4ஆம் பாவகத்தின் அதிபதி அப்படிங்கிறவர் இங்க செவ்வாய். அந்த செவ்வாய் என்பவர் இந்த லக்னத்தினுடைய லக்னாதிபதிக்கு நேர் பகையானவர். அப்போ இங்கே 4ல செவ்வாய் இருக்கிறாரா? இல்லை. ஆனா
இந்த 4ஆம் பாவகத்தில் செவ்வாயை போன்று இன்னொரு செயல்படக்கூடிய ராகு அமர்ந்திருக்கிறார். அப்போ இந்த ராகு செவ்வாயாகவே இங்கே செயல்படுவார். சரிங்களா? அதனோட மட்டுமல்ல, உங்களுடைய ஜாதகத்துல இங்கே 3ஆம் பாவகத்துல உங்களுடைய லக்னாதிபதி சனி என்பவர் இங்கே அமர்ந்திருக்க, அதனோட கூடி இங்கே சந்திரன் அமர்ந்திருக்கிறார். இந்த சந்திரன் என்பவர் இந்த லக்னத்திற்கு 7க்குடையவன். அப்போ மனைவினால தான் இங்க பிரச்சனை வரும். அதே போல இங்க இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் நீங்கள் சிறைச்சாலை செல்வதற்கும் காரணமாக இருந்தது ஒரு பெண்ணாகத்தான் இருக்கும். அந்த பெண்ணிற்கும் மனைவிக்கும் தான் முதல்ல இங்க 7.5 ஆரம்பிக்கும். 4ஆம் பாவகம் என்பது 5ஆம் பாவகத்திற்கு 12ஆக இருக்கிறதுனால உங்களுடைய முதல் குழந்தையை தவிர்த்து மீதம் இருக்கின்ற அந்த குழந்தைகளுடைய காரகமும் உங்களோடு சேர்ந்து இங்கே பகை ஏற்கும். ஆமா, பெர்ஃபெக்ட். நீங்க சொன்னது 100% உண்மைங்க. எனக்கு மட்டும் இல்ல, என்னுடைய மனைவிக்கு மட்டுமல்ல, என்னுடைய முதல் குழந்தையை தவிர்த்து மீதம் இருக்கின்ற அந்த 2 குழந்தைகளுக்கும் இங்க எஃப்ஐஆர் பதிவாகி நான் 1 மாசம் உள்ள இருந்தேன். நீங்கள் சொன்ன அதே 2025 மே மாதம் 1 மாதம் நான் சிறைச்சாலையில இருந்தேன் அப்படின்னார். காரணம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் வீடுமனை சொத்து சுகங்களை சொல்லக்கூடிய 4ஆம் பாவகத்துல இங்க ராகு அமர்ந்து அதனோடு கூடி உங்களுக்கு 6 என்கின்ற பகையை சொல்லக்கூடிய, அப்போ நீங்க அந்த பகை எந்த இடத்துல இங்க வந்துச்சோ அந்த இடத்த நீங்க ஒரு லோன் போட்டு வாங்கியிருப்பீங்க அப்படின்னா. காரணம் ஏன் அப்படின்னா, 6ஆம் பாவகத்தின் அதிபதி 6ஆம் பாவகத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ 6ஆம் பாவகத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா இங்கே புதனினுடைய காரகம் பேங்கு, லோன், இதெல்லாம் சொல்லக்கூடியது. டாக்குமெண்டேஷன் லோன் எல்லாம். ஆமாங்க, அவர்னால தான் இழுத்து விட்ட பகை தான், இல்லைன்னா அந்த இடத்த நாங்கள் வாங்கியிருக்கவே மாட்டோம். அப்போ ஒரு பர்ச்சேஸ் லோன் போட வேண்டியது இருந்தது. அப்போ அந்த வீடு பக்கத்தில் இருக்கிற எம்டி லேண்டோடு சேர்த்து நாங்கள் அந்த பர்ச்சேஸ் லோனை அங்கே வாங்கினோம். நம்மளுடைய உறவினர் அவர், அந்த மேனேஜர், அதனால நமக்கு ரொம்ப எளிமையான முறையில் அந்த லோனை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தார். அதனால அதை பர்ச்சேசிங் லோனா நான் அந்த இடத்த வாங்கினேன் அப்படின்னார். அதுவே உங்களுக்கு பகையாக இருக்கும். ஏன் காரணம் என்ன? 6ஆம் பாவகத்தின் அதிபதி 6ஆம் பாவகத்தில் இருக்கிறாரு. அவருடைய காரகத்தின் வழியாக, டாக்குமெண்டேஷன் லோன் வழியாக இந்த பிரச்சனைகளை இங்கே கிரியேட் பண்ணுவார். இதை கிரியேட் பண்றதுக்கான காரணம் இந்த புதனே இங்கே 9க்குடையவனாகவும் இருக்கிறாரு அப்படின்னா, அப்போ 9க்குடைய பாக்கியஸ்தானத்துக்கும் அதிபதி அப்படிங்கிற பட்சத்துல 9ல இங்க புதன் இல்லை, புதன் 6ல தான் இருக்கிறார். 9ஆம் பாவகத்தில் இங்கே செவ்வாய் இருக்கிறார். 4ஆம் பாவகத்தின் அதிபதி என்பவர் இங்கே 9ஆம் பாவகத்துல அங்க அமர்ந்திருக்கிறார். அப்போ புதனோட வீட்டுல இருக்கிறார். அப்போ நீங்க இடம் வாங்கினது ஒரு பாக்கியம்தான். அது இன்னும் பிற்காலத்துல வேல்யூபிளா மாறும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த இடத்துல நீங்க நட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், இந்த 4ஆம் பாவகத்தின் அதிபதி என்பவர் இங்கே புதனுடைய வீட்டுல இருக்கிறார். இந்த புதன் 9க்குடைய பாக்கியஸ்தானத்தின் அதிபதியாகவும் இருப்பதால செவ்வாயினுடைய காரகமான வீடு மனைகள் அனைத்தும் இங்கே புதனினுடைய காரகமான இந்த லோன் டாக்குமெண்டேஷன் மூலமாகத்தான், வங்கி கடன்கள் மூலமாகத்தான் உங்களுக்கு அமையணும். அது பாக்கியம்தான். ஆனா இந்த செவ்வாயினுடைய 9ஆம் பாவகத்தில் இருக்கின்ற இந்த செவ்வாயினுடைய தன்மை, ஒரு வங்கி லோன் மூலமா நீங்க ஒரு இடம் வாங்கினதுக்கு பிறகு அந்த செவ்வாயோடு நேரடியாக தொடர்பில் இருப்பவர் இங்கே சந்திரன் மற்றும் உங்களுடைய லக்னாதிபதி. மனைவி ஸ்தானமும் நீங்களும் நேரடியா இந்த செவ்வாயினுடைய சமசப்தப தொடர்புல இருக்கு. சனி செவ்வாய் நேரடியான தொடர்புல இருக்கு. கூடுதலா சந்திரன் இருக்கு. அப்போ உங்களுடைய மனைவி ஸ்தானமே இங்கு 7ஆம் பாவகமான கடகமாக வரும். அந்த கடகத்தின் அதிபதி அங்க அமர்ந்திருக்கிறார். அதனோடு இணைஞ்சு இங்கே ஒரு பொதுவான பெண்ணையும் அந்த இடத்துல சொல்லும். அப்படிங்கிறது ஏற்கனவே கெட்டப்பட்ட செகண்ட் வீடுகளை இங்க சொல்லும். அப்படிங்கிறதுனால இந்த சனியினுடைய காரகம் செகண்ட் அப்படிங்கிறது இங்க தெளிவா இங்க சொல்லும். அப்போ இடம் பிளஸ் அந்த வீடு, இந்த ரெண்டையும் பர்ச்சேஸ் லோனா இங்க வாங்கினதுக்கு பிறகு இந்த சுக்கிர தசை, புதன் புத்தி, ராகுவினுடைய அந்தரம் நடக்கின்ற போது உங்களை சிறைச்சாலையில் வைக்கும். அதை தான் நான் சொன்னேன். மே மாசம் 2025 இந்த தசை, நான் சொன்ன இந்த தசா புத்தி அந்தரம் என்பது இங்க நடக்கும்போது உங்களை இடத்தின் காரகத்தின் மூலமாக, ஒரு பெண்ணின் மூலமாக, உங்களுடைய மனைவியின் மூலமாக அங்கே கலவரம் என்பது இங்கே ஏற்படும். ஹெவி எவிடன்ஸ் அவங்க கையில இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, ராகு என்பது இங்கே நிழல் கேமராக்களை சொல்லும்.
அப்போ நீங்க போய் அட்டாக் பண்ண போயிருப்பீங்க, கண்டிப்பான முறையில கலவரம் நடந்திருக்கும். இத அந்த நிழல் கேமரா அப்படிங்கிற இந்த கேமராவில் ரெக்கார்ட் ஆயிருக்கும்னு தம்பி பெர்ஃபெக்ட் 100% இதுதான் நடந்துச்சு. அதனாலயே நான் 1 மாசம் இங்க உள்ள இருக்க வேண்டியதாயிருச்சு. அப்போ இந்த தன்மைகள் எல்லாம் எதன்படி நடக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காரக அமைப்பின்படி தசா புத்தி அந்தரத்தின்படி பர்ஃபெக்டா இங்க நடந்துகிட்டு இருக்கு. இதுல இன்னொரு கேள்வி நம்ம கேட்கும்போது தான் ரொம்ப பிரமிப்பானார். என்ன அப்படின்னா, நீங்க ஒரு 4 லட்சம் ரூபாய் இங்க ராகுவினுடைய காரகங்கிறதுனால 4ல இருந்ததுனால பரிகாரத்துல, அதாவது வாஸ்து பரிகாரத்துல நீங்க செலவு பண்ணீங்களா அப்படின்னா, இதற்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை தம்பி. இவ்வளவுக்கும் அவருடைய மனைவி ஸ்தானங்கிறது இங்க கிறிஸ்டின், சரிங்களா? மிக சென்சிட்டிவான விஷயம். ஏன் இந்த 4 லட்சம் அப்படிங்கறத சொன்னோம்னா, ராகுவினுடைய எண்ணியல் என்பது இங்க 4. அப்ப 4000 ரூபாய் செலவு பண்ணியிருப்பாரா? இல்ல. 400 ரூபாய் செலவு பண்ணியிருப்பாரா? இல்ல. 4 ரூபாய் செலவு பண்ணியிருப்பாரா? கிடையாது. 4 லட்சம் இங்கே செலவு பண்ணியிருப்பாருன்னு சொன்னோம். ஆமா, 4 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறார். ஏன் இந்த தன்மையை இங்கே செய்கிறது அப்படின்னா, ராகு எந்த இடத்துல இருக்கிறோ அந்த இடத்துல ஒரு இருள் அறியாமையை சொல்லும். அப்போ இவருக்கு அறியாமை எங்கதான் இருக்கு? வாஸ்துல தான் இருக்கு. அப்போ வாஸ்து என்பது இங்கே அறியாமை என்பதற்கு ஒரு கிளியர் கட்டான புரிதல் உங்களுக்கு கிடைச்சதா இல்லையான்னு தெரியல. ஆனா அவருக்கு கிடைச்சது. நான் சொன்ன பலன்கள்ல இருந்து இனி வாஸ்து பக்கமே அவர் தலை வச்சு படுக்க மாட்டேன்னு போயிட்டார். காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த பர்ச்சேஸ் லோன் மூலமா வாங்கின வீட்டினுடைய வாசல் என்பது மேற்கு பார்த்து இருக்கும்னு சொன்னேன். அப்படி ஒரு நிமிஷம், நான் இதுவரைக்கும் 4 லட்சம் ரூபாய்க்கு வாஸ்து பரிகாரங்கள் இங்க பண்ணியிருக்கிறேன். பெரிய பெரிய ஆட்கள், நான் தமிழ்நாட்டில் அவங்களுடைய பேர்கள் நான் சொல்ல விரும்பல. நான் ஃபோன் மூலமா பேசி, அது மட்டும் இல்லாம வீடியோ கால் மூலமா பேசி அவங்ககிட்ட நான் வாஸ்து இந்த பரிகாரங்கள் மூலமா இதை எதை செய்யணும், இப்படி ஒரு கட்டடத்தை இங்க வைக்கணும். நிறைய பேருக்கு இந்த வாஸ்துவை இங்க பெயிண்டிங் ஒர்க் இல்லை, பெயிண்டிங் கான்ட்ராக்ட் மிகப்பெரிய அளவில் எடுத்து பண்றார், சரிங்களா? அது ஏன் அப்படின்னா, இங்க சந்திரன் என்பது இங்க குடிக்கக்கூடிய திரவத்தை சொல்லும், சனி என்பது குடிக்கக்கூடாத கெமிக்கலை சொல்லும். இதனோட இணைஞ்சு இந்த லக்னாதிபதியே இங்க சனியாகி குருவோட வீட்டுல பரிவர்த்தனை மூலமா குருவோடும் தொடர்புல இருக்கிறாரு, இங்கே சந்திரனோடும் தொடர்புல இருக்கிறாரு. இந்த குரு என்பவர் நேரடியாகவே இந்த ஜாதகத்தினுடைய 10 என்கின்ற எதை செய்து பிழைப்பான் என்கின்ற கர்மஸ்தானத்தின் அதிபதியான சுக்கிரனோடு இணைவில் இருக்கிறார். அப்போ இந்த சுக்கிரன், குரு, சனி, சந்திரன் இந்த கிரகங்களினுடைய சேர்க்கையின் காரணமாக இந்த பெயிண்டிங் கான்ட்ராக்ட்ல மிகப்பெரிய அளவுல இருப்பீங்க. ஆமா, அதுலதான் இருக்கிறார். அதனோட மட்டுமல்ல, ஒரு டீலராகவும் இருக்கிறார். ஒரு பெயிண்ட் கம்பெனில, பிரபலமான பெயிண்ட் கம்பெனில ஒரு டீலராகவும் இருக்கிறார். அஸ்ட்ராலஜி இங்க ரியல் அல்ல அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்காக தான் இந்த அஸ்ட்ராலஜிக்குள்ள வந்தோம். என்னுடைய அனுபவத்தின் மூலமாகவும், அதனோட மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்தினுடைய இன்னும் சொல்லப்படாத, இந்த மூல நூல்கள்ல சேர்க்கப்படாத இந்த பிரபஞ்சத்தினுடைய உன்னதமான தகவல்கள் மூலமாக ஜோதிடம் என்பது ஒரு மானுட வாழ்வியல் தான் அப்படிங்கிறத நாம உணர்ந்துட்டோம். இதுதான் ஒரே ஒரு சிம்பிள் கான்செப்ட். இதுல இன்னொரு தெளிவான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதன் ஜோதிடம் என்பது ஒரு மானுட வாழ்வியல் என்பதன் அடிப்படையில தான் ரொம்ப கான்பிடண்டா அந்த இடத்துல நீங்க 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க செலவு பண்ணிருப்பீங்கன்னா, ஆமா 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவர் செலவு பண்ணியிருக்கிறார். அப்போ எண்ணியல் நியூமராலஜி பயங்கரமா வேலை செய்யுமா? கிடையவே கிடையாது. எதையுமே இங்க மனிதன் தனக்கான பிறவி பலன்கள்ல இணைக்க முடியாதுங்க. இந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது எப்படி பேங்க் மூலமா அவர் ஒரு பர்ச்சேசிங் லோனை போடணும் அப்படிங்கிறதுலாம் எப்படி நம்ம சொன்னோமோ அந்த ஜாதகத்துல இருந்தா கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. நீங்க பெரிய நியூமராலஜில பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்கிறாங்க. ஏன் லாட்ரி சீட்டு வாங்குங்க, அடுத்தவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணாதீங்க, நீங்க வாங்குங்க, நீங்க கோடீஸ்வரன் ஆகுங்க. முடியாது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தன்மை இருக்குதோ அதுதான் நடக்கும். ஒருத்தர் கறிவங்க கடைக்கு போவார் காலையில, இது உண்மையா கேரளால நடந்தது. அதன்படி அவருக்கு இங்க மிகப்பெரிய அளவுல ஒரு 4 கோடி 5 கோடியோ முதல் பரிசு விழுந்தது. நியூமராலஜி படியோ அல்லது வாஸ்து சாஸ்திரம்ங்கிற ஒரு முட்டாள்தனத்தினுடைய பரிகாரத்தின் ஒரு பரிகாரத்தின் மூலமெல்லாம் நடக்கல. அவருடைய சுய ஜாதகத்துல ஆல்ரெடி பிக்சடாக சொல்லப்பட்டது பிறவி வினைகள். அந்த பிறவி வினைகள் என்பது இங்கே அவரை தேடி வரும், கிரகங்களினுடைய எண்ணியல் மூலமாகவும் அவரை தேடி வரும். புரிஞ்சுதா உங்களுக்கு?
அதனால நியூமராலஜி பெருசுன்னு சொல்லி தலையை தூக்கி சாடாங்க. ராகுவினுடைய எண்ணியல் இங்கே 4 அப்படிங்கிறதுனால தான் நம்ம தெளிவா கேட்டோம். 4 லட்சம் செலவு பண்ணீங்களா அப்படின்னா, ஆமா 4 லட்சம் செலவு பண்ணியிருக்கிறார். 4ல ராகு இருக்கிறதுனால தானங்க 4 வீடுமனை சொத்து சுகங்களை சொல்லணும்னு சொன்னோம். இப்ப நம்ம பூமியில பிறந்த எல்லா மனிதனும் எப்படி இருள் மாயில் மயங்குகிறான். பெரிய வீடு வேணும், பெரிய பங்களா வேணும், பெரிய கார் வேணும், சொத்து சுகங்கள் வேணும். இதுதானே இங்க பிரபஞ்சத்துல இறைக்கும் நமக்கும் இடையிலான ஒரு தடையா இருக்கு. இதுதான் ராகு 4. 4ஆம் பாவகமும் அதைத்தான் சொல்லுது. இருள் மாயையில் உங்களை ஆழ்த்தும் சொல்லுது. இந்த உன்னதமான ஆன்மா உடலை பெற்றால் மட்டும்தான் பிறவி வினையை அனுபவிக்க முடியும் சொல்லுது. அப்போ அந்த பிறவி வினையை அனுபவிப்பதற்கு தாயினுடைய கருவறையில் இடம் கொடுத்த அந்த தன்மையே 4 தான். இந்த ஆன்மா என்பது கருவாக இருக்கும்போது இடம் கொடுத்தது தாயினுடைய கருவறை அப்படிங்கிறதுனாலதான் 4ஆம் பாவகம் இங்கே தாயினுடைய கருவறையும் சொல்லுது, 4ஆம் பாவகம் தாய் ஸ்தானத்தையும் சொல்லுது. புரிஞ்சுதா? அப்போ நான் 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் நாங்க செலவு பண்ணியிருக்கிறேன். ஆனா எந்த ஒரு வாஸ்து ஜோதிடர்களும், ஆனா நான் கூடையில குறுக்கிட்டு ஒரு விஷயம் சொன்னேன், தயவு செஞ்சு வாஸ்து அப்படின்னு சொல்லுங்க, வாஸ்து ஜோதிடருங்கிற வார்த்தையை அங்க சேர்க்காதீங்க. அது பரிகாரம், வாஸ்து பரிகாரங்களும் சொல்லுங்கன்னு. சரி தம்பி சிரிச்சுக்கிட்டு, எந்த ஒரு வாஸ்து பார்க்குறவங்களும் வீடியோ காலில் பார்த்து எனக்கு இங்க பலன்களை சொல்லுவாங்களே தவிர்த்து, லக்னாதிபதியே இங்க சனி தானே, அதனால பிரபல வாஸ்து நிபுணரே உங்களுக்கு மேற்கு பார்த்த அமைப்பு தான் நல்லா இருக்கும்னாரு, அதனாலதான் நான் அதை வாங்கினேன் அப்படின்னாரு. ஐயா, நான் உங்க வீட்டெல்லாம் அங்க பார்க்கல, ஆனா மேற்கு பார்த்த வாசல்ல நீங்க இருப்பீங்கன்னு சொன்னது, அதுவும் இந்த பர்ச்சேசிங் லோன்ல வாங்கின வீடுங்கிறது இருந்துச்சா? ஆமா. உங்க வீடு உங்களை யாருன்னு தெரியுமா? தெரியாது. எதன் அடிப்படையில சொல்றோம்? ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு திசை அப்படிங்கிறது இங்க உண்டு. தசா காலமே அது கிடையாது. இன்னொரு விஷயமும் இருக்கு, திசை தான். இங்க சமஸ்கிருதம் தான் தசாவை மாத்திருச்சு, குழப்பி விட்டுருச்சு. அதே போல இந்த 4 திசைகளுக்கும் இங்க கிரகங்களுடைய காரக தன்மை அப்படிங்கிறது இங்க இருக்கு. கிரகங்களுடைய ஆதிபத்தியம் அப்படிங்கிறது இந்த பூமியில இருக்கக்கூடிய 4 திசைகளுக்கும் இருக்கு. நம்மளுடைய சூரியனுக்கு இங்க கட்டத்துல இடம் கிடையாது. அது சூரியன் நம்மளுடைய பூமியினுடைய ஒரு திசையை மட்டும் இங்க தீர்மானிப்பதல்ல. நம்மளுடைய பூமிக்கு சூரியன் கிழக்கில் உதிப்பதாக தோன்றுவதால் இந்த சூரியனே இந்த கட்டத்தில் இருக்கு என்கின்ற மட முட்டாள்தனத்தினுடைய அடிப்படையின் காரணமா நாம் என்ன சொல்றோம் அப்படின்னா, சூரியனுக்கு கிழக்கு திசை, பூமிக்கு கிழக்கு திசை. புரிஞ்சுதா உங்களுக்கு? அதற்கு அடுத்ததா நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் கண்ணில் புலப்படுகின்ற இறுதிகோள் என்பது இங்கே சனிதான். அதற்கு பிறகு யூரனஸ் நெப்டியூன் இருக்கு, அதுதான் ராகுக்கு இருக்கு. நம்மளுக்கு கருணாகம் சென்னாகம்னு தெளிவா தான் சொன்னான். அது ஒரு லாங் சப்ஜெக்ட், அதுக்குள்ள திரும்ப போக வேண்டாம். அப்போ நம்மளுடைய வெறும் கண்களுக்கு இங்கே புலப்படுகின்ற இறுதிகோள் என்பது இங்கே சனி. நம்முடைய பூமிக்கு கிழக்கு என்பது போல இங்கே அந்த சனிக்கு இங்கே அதற்கு நேர் ஆப்போசிட்டிவான இங்கே இருளை சொல்கின்ற மேற்கு என்பது இங்கே ஆதிக்கத்தன்மையாக கொடுக்கப்பட்டது. வாஸ்து பரிகாரம், அதை தெரிஞ்சுக்கிற வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனா என்னால் சொல்ல முடியும், நீங்க இந்த வீட்டுல இருக்கிறீங்க. அப்ப இந்த மேற்கு என்பது இங்கே சனியினுடைய தன்மையை சொல்வதால், அங்கேதான் 7 என்பது இங்கே இணைவு பெற்றிருப்பதால் 4 என்கின்ற செவ்வாய் சனி காம்பினேஷனே அங்கதாங்க இருக்கு. அப்போ இங்கதான் இங்க பிரச்சனை வரும். அந்த இடத்த உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க, நீங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பீங்க. அதற்கு பிறகுதான் இங்க பிரச்சனை ஆகும். தம்பி 100% இதுதான் உண்மை. வீடு நீங்க எல்லாம் வாங்கிட்டீங்க, அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் தரலாமா, நீங்க வாங்கினதை விட நான் எக்ஸ்ட்ரா தரேன்னு கேட்டிருப்பாங்க. நீங்க எடுத்துருக்க மாட்டீங்க. ஆமா தம்பி, இதுதான் நிகழ்வு. ஒரு பெண் மூலமா தான் அங்க கேட்டாங்க. அதற்கு பிறகு என்னுடைய மனைவிக்கும் அவங்களுக்கும் இங்க கலவரம் தொடங்கியது. அது மிகப்பெரிய கலவரமாக இங்க முடிந்தது. நானும் இதனால 1 மாசம் உள்ள இருந்தேன். எனக்கு லக்னாதிபதி என்பது இங்கே சனி, அதனுடைய திசை என்பது இங்க மேற்கு அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த மேற்கு திசையில் அந்த வீடு மனை இங்கே இருக்கும். அதன் மூலமாக இந்த கலவரம் அப்படிங்கிறது இங்க நடக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஏன்னா லக்னாதிபதியே அங்க சனிதான், நீங்க தான். அப்போ உங்களுக்கு அங்க மேற்குல தான் இங்க பிரச்சனை. அந்த வீடு அமையறதுல, அந்த அமையிற வீடு அதுலதாங்க இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதற்காக இப்போ நீங்க எதுவும் பரிகாரம் பண்ணிருப்பீங்களே அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க, அந்த மேற்க மட்டும் கொஞ்சம் மறைச்சிட்டு அதை கொஞ்சம் திசையை மாத்தி மேற்கு பார்த்து இருக்கக்கூடிய வாசல்ல ஒரு படிக்கட்டை போட்டு அதை மாத்தி விட சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு எவ்வளவு கொடுத்தீங்க?
இதுக்கு ஒரு 20,000 ரூபாய் கொடுத்தேன். வந்து சொன்னாரா இல்லைன்னா எப்படின்னு கேட்டா, வீடியோ கால்ல வந்து சொன்னாரு. திசைய நீங்க சொன்னீங்களா, அவரா அனலைஸ் பண்ணாரா? இல்ல நான் தான் திசைய சொன்னேன். அவரும் என்ன சொன்னார் அப்படின்னா, எல்லா வாஸ்து நிபுணர்கள் போலவே மேற்கு உங்களுக்கு யோகம், நீங்க மேற்கு பார்த்த வீடு உங்களுக்கு அமையணும், அதுதான் உங்களுக்கு யோகம்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் மேற்குல தாங்க எனக்கு எங்க சனியனே உள்ள வந்தாருன்னு சொன்னேன். அதனாலக்கு பிறகுதான் இந்த மேற்கு பார்த்து வீடு அமைஞ்சதுக்கு பிறகுதான் எனக்கு கலவரம்னே சொன்னேன். சிறைச்சாலைக்கே போனேன்னு சொன்னேன். செவ்வாய் கலவரம் சிறைச்சாலைங்க. ராகு செவ்வாயோட வீட்டுல இருக்காரு. அப்போ சிறைச்சாலையை தான் கொண்டு அடப்பாரு உங்களை. அது நம்ம சொன்ன பலன். ஆனா அங்க எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மேற்கு தான் உங்களுடைய லக்னமே, ஜாதகம் வேற பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் பெரிய கொடுமை. வாஸ்து நிபுணர்கள்லாம் ஜாதகம் பார்க்காதீங்க. அதே போல மிகப்பெரிய கொடுமை தெரியுமா, ஜோதிடர்கள் பூரா அங்க வாஸ்து சொல்லிட்டு இருக்காங்க. அடி முட்டாள்தனம். ஜோதிடர் எப்போது இங்கே ராசிக்கல்ல வித்தாரோ, ஒரு ஜோதிடர் ராசிக்கல், பரிகாரங்கள், தகடுகள், வாஸ்து, இதெல்லாம் எண்ணியல் இதெல்லாம் சொல்றாரோ, அந்த ஜோதிடரும் ஃபேக்குன்னு அர்த்தம். அந்த ஜோதிடருக்கு ஜோதிட பலன் சொல்வதற்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம். இந்த ஜாதகத்துல இனிமேல் என்ன பலன்கள் நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த ஜாதகத்தில் சுக்கிர தசையில் புதன் புத்தி அப்படிங்கிறது இங்கே பிப்ரவரி மாசம் 2026 முடிஞ்சது. அதற்கு பிறகு இந்த சுக்கிர தசையில் கேதுவனுடைய புத்தி, இந்த சுக்கிர தசையில் கேதுவனுடைய புத்தி அப்படிங்கிறதுனால நீங்க 2026 பிப்ரவரி மாசத்திற்கு பிறகு நீங்க அந்த இடத்தை விட்டுட்டு இன்னொரு இடத்திற்கு இங்க சென்றிருப்பீங்கன்னு சொன்னோம். ஆமா, அதுதான் நடந்திருக்கு. அப்போ இந்த இடமாற்றம் அப்படிங்கிறது ஏன் எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கே 4ல ராகு இருக்கிறார், அதற்கு நேர் 7ஆம் பாவகத்தில் இங்கே கேது இருப்பார். இது தெரிஞ்ச விஷயம் தானே. அப்போ அந்த 4ங்கிற அந்த இடத்தை விட்டு உங்களை நகர்த்தி கூட்டிட்டு போகும், புது இடங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தும், புது நபர்களை நீங்க பார்ப்பீங்க. அதன் மூலமா உங்களுக்கான மாற்றங்கள் அப்படிங்கிறது இங்க கிடைக்கும். இதனோட மட்டுமல்ல, இப்போ இருக்கக்கூடிய வீட்டையும் நீங்க வாங்க வேண்டும் என்கின்ற எண்ணத்துல இருப்பீங்க. அது ஒரு 80 லட்சம் ரூபாய் சொல்லுவாங்கன்னு சொன்னோம். ஆமா, 80 லட்சம் ரூபாய் சொல்றாங்க. இது எதனால் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேம் உங்களுடைய லக்னாதிபதியான சனியினுடைய தன்மை என்பது. சரிங்களா? இப்போ நீங்க 80ன்னு சொல்றீங்களா, அப்ப இந்த இடத்துல எனக்கு பிரச்சனை வராதான்னா வராது. சுக்கிர தசையினுடைய கேதுவினுடைய புத்தி. சரிங்களா? அதனால இந்த இடத்துல எந்த ஒரு பங்கங்களும் இனிமேல் உங்களுக்கு நடக்காது. நான் சொன்னது சுக்கிர தசை புதன் புத்தியில் ராகுவினுடைய அந்தரத்தில் தான் இங்கே பிரச்சனைகள், அது முடிந்து விட்டது. இனிமேல் உங்களுக்கு சுக்கிர தசையில் கேதுவினுடைய புத்தி என்பதால, இதையே இங்கே சனி என்பதால் இங்கே 80 அப்படிங்கிற கான்செப்ட்ல தொடங்கும். ஆனா நீ உங்களுக்கு இறுதியாக முடிப்பது உங்களுடைய மனம் என்கின்ற சந்திரனுடைய வீட்டுல இங்கு சுக்கிரன் இருக்கிறதுனால, இந்த சுக்கிரனே 5 மற்றும் 10 குடையவன் என்பதால உங்களுடைய முதல் குழந்தையின் பெயரில் இந்த இடத்தை முடிக்கணும்னு ஆசைப்படுவீங்க. என்ன 5 இல்ல, அப்போ அந்த குழந்தையினுடைய பெயரில் இந்த இடத்தை முடிக்கணும். அதனோட இணைஞ்சு உங்களுடைய விலை நிர்ணயம் அப்படிங்கிறது இங்க 60 இருக்கும்னு சொன்னேன். ஏன் 60 அப்படின்னா, இந்த சுக்கிரனுடைய எண்ணியல் இங்கே 6. நான் நியூமராலஜி நிபுணர்லாம் கிடையாதுங்க. இந்த கிரகங்கள் தன்னுடைய காரக பலன்களை, சரிங்களா, இங்கே தான் பெற்ற திசையின் மூலமாகவும் தன்னுடைய எண்ணியல் மூலமாகவும் சேர்த்தே கொடுக்கும் அப்படிங்கிறதுனால இந்த அமைப்புகளை சொல்றோம். ஆனா அந்த எண்ணியலை தனியா பிரிச்சு வச்சுக்கிட்டு, அந்த திசையை தனியா பிரிச்சு வச்சுக்கிட்டு வாஸ்து எண்ணியல் அப்படின்னு சொல்றது ஃப்ராடு. சரிங்களா? அப்போ நம்ம இப்போ தெளிவா புரியும் பாருங்க. அவர் மனசுல 60 லட்சம் ரூபாய்க்கு அந்த இடத்துக்கு கொடுக்கலாம், அந்த வீட்டுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு. தன்னுடைய பையன் மேல அந்த வீட்டை பதிவு செய்யலாம் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்கிறத நம்ம சொல்றோம். ஆமாங்க, 60 லட்சம்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா சுக்கிரன் வர்க்கோத்தமம், உச்சம் பெற்ற குருவோட இணைஞ்சு வர்க்கோத்தம நிலையில இருக்கிறார். அப்போ அந்த நிகழ்வு தான் அங்கே நடக்கும். கண்டிப்பான முறையில இந்த சுக்கிரதசை இந்த கேது புத்தி முடியும் போது அந்த இடம் அப்படிங்கிறது இங்கே 60, இப்போது நீங்கள் இருக்கின்ற அந்த இடம் என்பது இங்கே 60 லட்சம் என்பதுல உங்களுக்கு முடியும். இதற்கு இடையில் நீங்க ஏற்கனவே அந்த பிரச்சனையான இடங்களை இங்க முடிக்கணும் அப்படிங்கிற முடிவுல இருப்பீங்க. அந்த இடத்தை விற்று இந்த இடத்தை நீங்க வாங்குவீங்க. அதுலயும் அந்த காளிமனையை மட்டும் விற்கணுங்கிற எண்ணம் இருக்கும் அப்படின்னா, ஆமா, அந்த காளிமனையை மட்டும் விற்கணுங்கிற எண்ணத்துல இருக்கு. அதை வித்தாலே போதும், அந்த இடத்த வாங்கிடலாம் அப்படிங்கிற தன்மையில இருக்கிறார். அது நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அதுவும் நடக்கும். அது நடக்கும் அப்படிங்கிறது தான் இங்க பலன்.
அதன்படி அந்த நிகழ்வுகள் இங்கே நடக்கும். இப்போ ஏன் எதனால இந்த ஜாதகத்தை இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். மனைவி ஸ்தானம், இவருடைய லக்னாதிபதி சனி, அதனோடு இங்க 4ஆம் பாவகத்தின் செவ்வாய், 4ல ராகு, சரிங்களா? இவ்வளவு ஒரு காம்பினேஷன் மூலமா இங்கே புதனே பகையை சொல்லக்கூடிய புதனே இங்கே 9ங்கிற பாக்கியத்திற்கும் அதிபதியாகி, அப்போ புதனினுடைய காரகமான பேங்க் லோன் மூலமா சனியினுடைய காரகமான செகண்ட் ஹேண்ட் வீடையும் கொடுத்து, செவ்வாயினுடைய காரகமான அந்த இடத்த மட்டும் கொடுக்காம இருந்திருந்தாருன்னா பிரச்சனை இல்லை, அந்த வீடோடு சேர்ந்து அந்த இடத்தையும் கொடுத்து, அதை பக்கத்துல இருந்த இன்னொரு பெண்மணி அப்படிங்கிறவங்க கொஞ்சம் கூடுதலான ரேட்டுக்கு அவங்க கேட்டு அதுவும் கொடுக்காத காரணம் சந்திரன், சரிங்களா? அதுதான் அந்த பெண்ணு நம்ம சொல்றோம். இவ்வளவு பிரச்சனைகளும் இங்கே நிகழ்ந்ததை வாஸ்துப்படியும் சொல்லல, நியூமராலஜி படியும் சொல்லல, பாரம்பரிய ஜோதிடத்துல இருக்கக்கூடிய விதிகளை வைத்து சொன்னோம். மிக பெர்ஃபெக்டா இருந்துச்சு. இனிமேல் வாஸ்து பார்ப்பீங்களா அப்படின்னு கேட்டா, இந்த சுக்கிரனுடைய திசையில் கேதுவனுடைய புத்தியில் அவர் அறிவு தெரிஞ்சிருச்சு. அவரு இந்த வாஸ்து எல்லாம் அடி முட்டாள்தனம் அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சிருச்சு. காரணம், ராகு இருள் மாயையை சொல்லும். அப்போ இவர் இருள் மாயையை சொல்லக்கூடிய இந்த ராகு என்பது 4ல இருந்ததுனால வாஸ்து பைத்தியமா இருந்தாரு. இப்போ அந்த இருள் மாயை விலக வேண்டிய நேரம் அப்படிங்கிறதுனால சுக்கிரதசை இந்த கேதுவோட புத்தி அவருக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கிறதுனால மிக தெளிவாக அவருக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா, இந்த ராகு இருள் மாயை, கேது பிரபஞ்சத்தினுடைய ஒளி. அப்போ இந்த இருள் மாயையை விளக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தினுடைய பகுத்தறிவு ஆன கேதுனுடைய அறிவு அவருக்கு கிடைத்து விட்டது. இது அவருடைய சுயஜாதக அமைப்பின்படி கிடைச்சது. நான் உங்களை ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திருந்தேன் அப்படின்னா, 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திருந்தா நானும் உங்களை தப்பா தான் கைட் பண்ணியிருப்பேன். ஏன்? உங்களுக்கு அந்த தன்மையில இங்க ராகுவை கிராஸ் பண்ணி முடிக்கல. நீங்க சுக்கிரதசை புதன் புத்தி ராகுவோட அந்தரத்துல உள்ள போகணும் ஐயா, அது உங்களுடைய அமைப்பு. ஆனா இப்போ அந்த அமைப்பை இங்க புரிஞ்சுக்கணும், இந்த வாஸ்துங்கிற முட்டாள்தனத்தை நீங்க உணர்ந்துக்கணும் அப்படிங்கிற இந்த இருள் மாயான ராகுக்கு அகெயின்ஸ்டான கேதுவனுடைய புத்தி வந்ததுனால உங்களுடைய புத்தியில் இந்த தன்மை ஏறுகிறது. அதனோட மட்டுமல்ல, கேதுக்கு வீடு கொடுத்தவர் சுக்கிரன் சந்திரனுடைய வீட்டுல இருக்கிறதுனால அந்த சந்திரன் மனதை சொல்லுங்கிறதுனால புத்தி மட்டும் உங்களுடைய மனதில் இந்த உண்மை உங்களுக்கு உரைச்சிருக்குன்னு சொன்னேன். ஏன்னா பார்த்தா கிறிஸ்டின்னு. அப்போ உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு விதியை சொல்றேன். 7ஆம் பாவகத்தோடு கேது வலுப்பற்ற நிலையில் தொடர்புல இருக்கும், அல்லது கேதுக்கு வீடு கொடுத்த கிரகம் 7ஓடு வலுப்பற்ற நிலையில உங்களுக்கு தொடர்பு இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய மனைவி இங்கே இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை சேர்ந்த மனைவியாக இருக்கும். இல்லைன்னா இது உங்களுடைய ஜாதகம் இல்லை, இதற்கு பிறகு நம்ம திறந்து பார்க்கலாம் அப்படின்னு அதற்கு பிறகு பார்த்தா பர்ஃபெக்டா அந்த விதியில தான் இருக்கு. 7ஆம் பாவகத்துல வர்க்கோத்தம நிலையில சுக்கிரன் இருக்க, துலாத்துல இங்கே கேது அமரப்பட்டிருக்கிறார். இதுதான் அஸ்ட்ராலஜி.